மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திப்போட அரசு தீர்மானம். யாழில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய யுவதியின் செயல் ஒரே வைத்த பின்னணி. காது கேளாதோருக்கான புதிய சத்திர சிகிச்சை வெற்றி. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வரலாற்று சாதனை. வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர்கள் கசிந்த பெயர்கள். இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருந்த மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க அரசு அதிகாரப்பூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளது என்று கூறப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் ஜனவரியில் ஜனாதிபதி இறுதி முடிவை எடுப்பார் என்றும் ஏற்கனவே செய்தி வெளியாகி இருந்தது. வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலை மூலோபாய ரீதியாக இலக்காக கொண்டு 2026 ஆண்டுக்கான பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்க அரசு தயாராகி வருகின்றது என்றும் செய்தி வெளியாகி இருந்தது. அந்த வெளிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அரசின் முக்கிய அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை நடாத்த அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அறிவித்திருந்தனர். இருப்பினும் கடந்த வாரம் ஜேவிபிக்குள் நடத்தப்பட்ட பல சுற்று விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. இந்த கலந்துரையாடல்களின் போது மாகாண சபை முறைமை, வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்த ஜேவிபியின் நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டது. இந்த விடயங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முன்னேற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வாரம் வெளியிடப்படும் என்றும் குறித்த தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். ஐயனார் கோவிலடி நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த 20 வயது யுவதியை இவ்வாறு உயிரிழந்தார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் தனக்குத்தானே தீ வைத்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ள நிலையில் தீயை அணைத்த காதலன் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த யுவதி உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதன்முறையாக காது கேளாதோருக்கான எண்டோஸ்கோபி யோட்சியன் டியூப் சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளது. வைத்திய நிபுணர் ரிஸ்னி சகாப் தலைமையில் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் முதன்முறையாக எண்டோஸ்கோபி யோட்சியன் டியூப் சர்ஜரி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த சத்திர சிகிச்சை மூலம் மூக்குத்துவாரத்தினூடாக கேமரா மற்றும் கருவிகள் செலுத்தி காது குழியில் அடைந்துள்ள சளி, சீல் போன்றவை அகற்றப்படுகின்றன. முன்னர் செய்யப்படும் முறைகளால் செவிப்பறை சேதமடைவதை இது தடுக்கின்றது. சுமார் 30 நிமிடங்களில் முடியும் இந்த அறுவை சிகிச்சை நினைவு இழக்காமல் வெளிநோயார் பிரிவிலும் செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முயற்சிக்கு வைத்திய நிபுணர் ரிஷ்னி ஷகாப், உதவி வைத்தியர்கள், தாதிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் இணைந்து பணியாற்றினர். இதற்கு முன்பு அவர் 2019 கொலியாப்பட்டிய வைத்தியசாலையில் தைராய்டு சத்திர சிகிச்சை, 2020 கோமகம வைத்தியசாலையில் புற்றுநோய் கட்டி நீக்கம், கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் 3D சத்திர சிகிச்சை என பல புதுமையான சிகிச்சைகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். இவரது சேவைகளுக்காக ஜனாதிபதி விருதும் பெற்றுள்ளார். இது இலங்கை மருத்துவத்துறையின் மேலும் ஒரு பெருமைமிகு முன்னேற்றம் என தெரிவிக்கப்படுகின்றது. சத்திர சிகிச்சையின் பின்னர் வைத்திய நிபுணர் ரிஷ்வி ஷகாப் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, காது கேட்காதவர்களுக்கான புதிய சத்திர சிகிச்சை முறையை நான் இன்று முதலாக இலங்கையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அறிமுகம் செய்து வைத்தேன். இதற்கு முன்பு காது கேட்காதவர்களுக்கு அவர்களின் காதில் அடைபட்டுள்ள சளி, சீல் போன்றவற்றை அகற்றுவதற்காக செவிப்பறையில் ஒரு துவாரத்தை இட்டு அதனூடாக அகற்றப்படுகின்றன. இதனால் செவிப்பறை பழுதடைகின்றது. இந்த புதிய முறையின் மூலம் மூக்குத்துவாரத்தினூடாக கேமராவை அனுப்பி காதுக்குழி குழாய் மூலம் சளி, சீல் என்பன அகற்றப்படுகின்றன. இந்த சத்திர சிகிச்சைக்கு சுமார் 30 நிமிடங்கள் எடுக்கும். இந்த சத்திர சிகிச்சை இலங்கைக்கு முதல் முறை என்றாலும் எனக்கு இது முதலாவது அல்ல. இதற்கு முன்பு நான் இங்கிலாந்து நாட்டில் இவ்வாறான பல சத்திர சிகிச்சைகள் செய்துள்ளேன். இந்த சத்திர சிகிச்சையை சத்திர சிகிச்சை நிலையங்களில் அன்றி வெளிநோயாளர் பிரிவிலும் நினைவு மாற்றாமல் மறக்க வைப்பதன் மூலமும் செய்ய முடியும். இதன் மூலம் செலவுகளையும் நேரங்களையும் மிகுதிப்படுத்த முடியும். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இதனை அறிமுகம் செய்வதற்காக வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் புஷ்பா கம்லத் எனக்கு பாரிய பங்களிப்பை செய்தார் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளன. கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின்
பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.எஸ். சுமந்திரன் அறிவித்துள்ளார். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி 9 மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது. குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமிறங்குவது என்பது பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகின்றது. ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறங்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழில் இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செய்யப்பட்ட நபர் ஒருவரின் வீடு காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் முளவை சந்தை அருகில் உள்ள வீடொன்றிலேயே நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், யாழ் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்கள் ஒன்று கூடி பெருமெடுப்பில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை தொடர்பிலான காணொளிகள் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டன. குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்த நிலையில், சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார். சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டியமை, இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இளைஞனின் வீட்டில் சோதனை நடத்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் காவல்துறையினர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதி கோரியிருந்தனர். காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கியதை அடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை இளைஞனின் வீட்டினை அதிரடி படையினர் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் முற்றுகையிட்டு வீட்டில் தேடுதல் நடாத்தினர். வீட்டில் காவல்துறையினர் தேடுதல் நடாத்திய வேளை குறித்த இளைஞன் வீட்டில் இல்லாத நிலையில் வீட்டில் தங்கியிருந்த 2 இளைஞர்களையும் காவல்துறையினர் சந்தேகத்தில் கைது செய்துள்ளனர். அதேவேளை வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்களையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.